இப்போ நம்ம சர்வீஸ் எடுத்துகிட்டு திருப்பி சிவகாசிக்கு போயிட்டுருக்கோம். நம்ம இதை பார்த்தோன்னா இப்போ மைலேஜ் வந்து பாதி தூரம் வந்திருக்கேன். 26 காட்டுது. 65ல் க்ரூஸ் கண்ட்ரோல் வச்சுட்டு வந்திருக்கேன். விருதுநகர் டு சிவகாசி ரோடுக்குள்ளே வந்துட்டோம், ஹைவேவை தாண்டி. இப்போ மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25.3 காட்டுது. அது போக நான் ADAS ப்ளஸ்ஸு க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு தான் வந்தேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ரோட்டில் வந்து கொலிஷன் டிடெக்ஷன் வந்து நமக்கு இது தேவைப்படுன்றனால வச்சுருந்தேன். இப்போ அந்த கொலிஷன் டிடெக்ஷன் மட்டும் எடுத்து விடணும். ஏன்னா முன்னாடி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்தாலே சடன் பிரேக் அடிச்சு நமக்கு வண்டி. அதனால் அந்த ஆப்ஷனை இந்த ரோட்டுக்கு வந்து டிசேபிள் பண்ணிட்டு நான் ஓட்ட போகிறேன். ஃப்யூச்சரில் எல்லா வண்டியிலையும் கொண்டு வரதா பேசிக்கிறாங்க, பார்க்கலாம். இப்போ நம்ம சிவகாசியை நெருங்கிட்டோம். நம்ம மைலேஜ் எவ்வளோன்னு பார்ப்போமா? 24.6. ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம போகிறப்ப 23 காட்டுச்சு மக்களே. நம்மளுக்கு மைலேஜ் பார்த்தோன்னா 23 வந்துச்சு. இப்போ பார்த்தோன்னா அது நான் போகிறப்ப ஏசி போடாமல் போனேன். ஏசி போடாமலே எனக்கு 23 வந்தது. இப்போ ஏசி போட்டு எனக்கு 24 வர்றதுனால இது வந்து மைலேஜ் அப்போது நம்ம சர்வீஸ் பண்ணுறதுனால நமக்கு மைலேஜ் கிடைக்கிது. ஓகேவா?